Hi friends, welcome back SUBA'S gallery. இப்போ நம்ம பார்க்க போற ரெசிபி ஜெலாட்டின் பவுடர் எதுவும் யூஸ் பண்ணாம நம்ம அகர் அகர் வச்சு எப்படி கலர் கலரா இந்த மாதிரி ஜெல்லி செய்யறது அப்படின்றத பார்க்க போறோம். வீடியோவை பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணிக்கங்க फ्रेंड्स. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கற ஆப்ஷனை செட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் அடுத்து போடுற வீடியோஸ் ஃபுல்லா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ எப்படி செய்யறது அப்படின்றத பாத்துறலாம். ஜெல்லி செய்யறதுக்கு அகர் அகர் பாக்கெட் நான் ஒன்னு வாங்கி வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பாக்கெட்டே நமக்கு போதுமானதா இருக்கும். இது பாத்தீங்கன்னா 10 கிராம் பாக்கெட்ல நமக்கு கடைகள்ல கிடைக்கும். அடுத்ததா ஒரு பவுல் இல்லாட்டி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். இதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த 10 கிராம் அகர் அகரை ஃபுல்லா சின்னதா பிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இதுல தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி நல்லா அகர் அகர் முங்குற அளவுக்கு ஊத்திக்கலாம். இந்த மாதிரி ஊத்துனதுக்கு அப்புறம் இத ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊற வச்சிரலாம். அடுத்ததா அடுப்புல நான் வந்து ஒரு சாஸ் pan எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் 1 கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்க்கிறேன். இந்த சர்க்கரை பாத்தீங்கன்னா 250 கிராம் அளவுக்கு நான் சேர்க்கிறேன். நல்லா ஜெல்லி இனிப்பா வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் ஒரு 50 கிராம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சு வரணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அகர் அகர் பாத்தீங்கன்னா நல்லாவே ஊறி இருக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து புழிஞ்சு இந்த மாதிரி எடுத்து இந்த சர்க்கரை கரைசல்ல போட்டுக்கலாம். போட்டதுக்கு அப்புறம் ஒரு கரண்டியை வச்சு நம்ம கலக்கி விட்டுக்கிட்டே வரலாம். அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேம்லயே வச்சுக்கலாம். இந்த அகர் அகர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மெல்ட் ஆகிக்கிட்டே வரும். நல்லா மெல்ட் ஆகி வரணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மெல்ட் ஆகி நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஒரு ஜல்லடை எடுத்துக்கலாம். அதுல இந்த மாதிரி வடிகட்டி எடுக்கணும். வடிகட்டுறப்ப நமக்கு கரையாத அகர் அகர் 1-2 இருந்தாலோ அல்லது தூசி இருந்தாலோ மேல் பகுதியில நமக்கு ஜல்லடையில நின்றோம். இந்த மாதிரி வடிகட்டி எடுத்தாச்சு. அடுத்ததா சில்வர் ஃபாயில் கண்டெய்னர் 3 எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நான் 3 கலர்ல செய்யறதுனால 3 கண்டெய்னர் எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து காய்ச்சின அந்த அகர் அகர் தண்ணியை சம அளவுல 3லையுமே நான் ஊத்திக்கிறேன். நமக்கு ஒரே கலர்ல வேணும்னா ஒரே பாத்திரத்துல கூட நம்ம ஊத்திக்கலாம். பாத்திரம் கூட நம்ம இதுக்கு பதிலா சில்வர் ஃபாயில் கண்டெய்னருக்கு பதிலா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ரெட் கலர் ஃபுட் கலர் லிக்விட் நான் யூஸ் பண்ண போறேன். கொஞ்சமா ஊத்தி நான் கலக்கி விட்டுட்டேன். அடுத்ததா ப்ளூ கலர் ஃபுட் கலர் லிக்விட் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததா கிரீன் கலர் நான் சேர்த்துக்கிறேன். நமக்கிட்ட ஃபுட் கலர் லிக்விட் இல்லாட்டிலும் பரவாயில்ல, ஃபுட் கலர் பவுடர் கேசரி பவுடர் எது இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக கலக்கி இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வரணும். பார்த்தீங்கன்னா ட்ரேல வச்சா போதும், ஃப்ரீசரில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் 1/2 மணி நேரம் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே கெட்டியாக செட் ஆயிருச்சு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை வந்து அப்படியே நம்ம பிளேட்டில் கொட்டினாலும் இதே ஷேப்பில் நமக்கு அப்படியே கிடைக்கும். ஆனால் இதை நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன் சின்ன பீஸாக. எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ண போகிறேன். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறப்ப. இப்போ பாருங்க, நான் ஒரு பிளேட்டில் கொட்டி காட்டுறேன். நமக்கு அச்சு மாறாமல் அப்படியே கிடச்சிருக்கு. நான் கட் பண்ண பீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. ஒன்றை எடுத்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள். நம்ம ஜெல்லி ரொம்ப சாஃப்டாக சைனிங்காக ஸ்வீட்டாக சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.